கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். போதும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்கிற தலைப்பிலே தொடர் போதனையை போதித்துக் கொண்டு வருகிறோம். ஏற்கனவே 4 வாரங்கள் போதித்திருக்கிறோம். இன்றைக்கு 5வது வாரம். அவருடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரசிக்கப்படும் போது இருந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆரம்பத்தில் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும், ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுது பாருங்கள். அது மாதிரி ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற அளவில் பயங்கர உற்சாகம் இருக்கும். ஆனால் போக போக என்ன ஆகிடுது, அந்த உற்சாகம்லாம் காணாமல் போயிடுது. காணாம போடணுன்னே நம்ம உண்மையிலே ஆண்டவருக்கு பிள்ளை தானான்ற டவுட்லாம் வந்துடுது. அப்போ அந்த டவுட்டு நம்மை போன்ற புதிய உடன்படிக்கையில் வாழுகிற பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. அதற்காக தான் இந்த போதனை. நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தார் பாருங்க. அந்த செகண்ட்ல இருந்து புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையின் முடிவாக இருக்கிறார், புதிய உடன்படிக்கையின் ஆரம்பமாக இருக்கிறார். ஆண்டவர் வாழ்ந்தது, அவர் ஜெபம் சொல்லி தந்தது எல்லாம் பழைய உடன்படிக்கையில். புரியுதுங்களா? இப்போ பரமண்டலங்களில் ஜெபமே பழைய உடன்படிக்கையின் ஜெபம் தான். ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் இன்னும் சிலுவைக்கு போகலை. உயிர்த்தெழுந்த பின்பு வரக்கூடிய அத்தனை காரியங்களும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு உண்டான உயில் தான் அது. அந்த உயிலை கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது புரிஞ்சிடும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே. நாம் யார்? பிள்ளைகள். அப்படின்னா நாம் சுதந்திரர். அப்போது இந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது பாருங்க. அதில் இருந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு போதிக்கிறது தான் இந்த நிருபங்கள். ஆண்டவர் பூமிக்கு வந்து ஊழியம் செய்த நாட்களில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் அதுவும் வரும். இதெல்லாம் நடந்த சம்பவங்களை சொல்கிறது. ரோமர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அத்தனையும் நிரூபங்கள்னு சொல்லுவோம். ஏன் அதெல்லாம் பவுலும் மற்றவர்களும் எழுதின லெட்ரு, சபைக்கு எழுதின லெட்ரு அது. இப்போ அந்த லெட்டரை எப்படி படிக்கணும் நம்ம? இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு லெட்டர்னா என்னன்னு தெரியாது. லெட்டரை எப்படி படிக்கணும்னா ஆரம்பத்துலேருந்து என்ன செய்யணும், கடைசி வரைக்கும். அப்போ பிலிப்பியர்னு எடுத்திங்கன்னா முதல் அதிகாரத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், அப்படி தான் படிக்கணும். நம்ம வசதிக்காக அதிகாரமாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, நிரூபங்கள் என்பது ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்ததுனால சபைக்கும் நமக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றத சொல்கிறதான் நிரூபங்கள். இதில் பெரும்பாலான நிரூபங்கள் பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்டதுனால அவர் பெரிய ஞானி, அவர் கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து படித்தவர், பழைய ஏற்பாட்டை பயங்கரமாக கரைச்சி குடித்த மனுஷன். சீனாய் மலையிலே மோசே எப்படி 40 நாள் தங்கியிருந்தாரோ அதை போல ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக இவரும் சென்று அங்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்று வந்த ஒரு தேவ மனிதன். ஸோ பெரிய அறிவாளிகள் நிறைய பேச மாட்டாங்க, அல்லது நிறைய விஷயங்களை 2 வசனத்தை சுருக்கி எழுதிடுவாங்க. அதை படிக்கும்போதும் புரியாது, புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. எத்தனை தடவை படித்தாலும் சில நேரங்கள் என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா அதில் அவ்வளோ ஸ்டஃப் இருக்கும். அந்த 2 வசனத்தை வச்சு 20 வாரம் போதிக்கிற அளவுக்கு எழுதியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தான் யார்? பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். அதனால தான் பேதுரு கூட ஒரு இடத்த சொல்லுவார், எப்பா அவன்
ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்று எழுதிக்கிட்டு இருக்கிறான். சில நேரங்களில் எங்களுக்கே யார் ஆண்டவர் கூட இருந்த எங்களுக்கே அவர் எழுதுறது புரிய மாட்டேங்குது. புரியாததுனால அவரை திட்டாதீங்க, அவரை தப்புன்னு சொல்லாதீங்க, அவர் ஆண்டவர் சொல்கிறத தான் எழுதிட்டு இருக்கார் அப்படின்னே பேதுரு சொல்லுவார். பேதுரு ஆண்டவருக்கு அடுத்த நிலைமையில் இருந்த மனுஷன். எப்படிங்க, எப்படி சொல்ல முடியும்? கடலில் நடந்தது 2 பேர், ஒன்று ஆண்டவர், 2வது பேதுரு. அப்பேற்பட்ட தேவ மனிதன். அவருக்கும் ஆண்டவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்துச்சு, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவருக்காக நின்னார் கடைசி வரைக்கும். அந்த பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவர் கூடவே இல்லாத பவுலை பார்த்து சொல்கிறாரு, அவன் வேற ஏதோ எழுதிட்டு இருக்கிறான். திருவிருந்த குறித்து வேற யாருமே எழுதலை, பவுல அப்போஸ்தலன் மட்டும்தான் எழுதினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்கிற காலத்தில் சொல்கிறாரு, ஆனால் அதை குறித்ததான வெளிப்பாடுகளை வேற எந்த அப்போஸ்தலர்களும் எழுதலை, பவுல் மட்டும்தான் எழுதுவார். அதை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அப்போ ஆண்டவரிடத்தில் நேரடியாக வெளிப்பாடுகளை பற்றி எழுதுகிற மனுஷன் அதை நாம் போதிக்கும் போது ரொம்ப கவனமாக போதிக்க வேண்டியது அவசியம். இந்த 14வது வசனத்தில், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போது இந்த வசனத்திலிருந்து ஒன்று புரியுது, தேவ ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறோம் என்றால் நாம் புத்திரர்களாக இருக்கிறோம். ஆமாம் தானே? இது எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்றால் நாம் என்ன செய்ய, நாம் என்னவா இருக்கிறோம்? புத்திரர்களாக இருக்கிறோம்னு வசனம் சொல்லிடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி, தேவ ஆவியினாலே நடத்தப்படுறதுனா என்ன? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறதுனா என்ன? சிலர் சொல்கிறாங்க நான் தரிசனம் பார்த்தேன்றாங்க, சிலர் சொப்பனம் பார்க்குறேன்றாங்க. இது எல்லாமே ஓகே தான், கர்த்தர் நடத்துகிற வழிகள் தான். ஆனால் இது மட்டும்தான் நினச்சிடக்கூடாது, அதுவும் ஒரு வழி. ஏன்னா சொப்பனமும் தரிசனமும் டெய்லி வர்றதில்லை. ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாடுகளின் சொப்பனமும் வெளிப்பாட்டின் தரிசனமும் டெய்லி, தரிசனம் என்று சொல்லணுன்னா ரொம்பலாம் இப்போ அதிகமாகலாம் நடக்கிறது இல்லை. ஏன்னா தரிசனம்னா கண்ணை திறந்து பார்க்கறது, சொப்பனம்னா கண்ணை மூடி இருக்கும்போது வர்றது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். சொப்பனங்கள் வருது, தேவனுடைய வெளிப்பாட்டின் சொப்பனங்கள் சில நேரங்கள் வரும், ஆனால் எல்லா நாளும் நடக்குதானே இல்லை. அப்போ ஆண்டவர் நடத்துகிற வழிகள் என்ன? முதலாவது வழி சத்தியத்தின் அடிப்படையில் நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், சத்தியத்தின் அடிப்படையில் நடத்துகிறார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நானே வழியும். அப்போ ஆண்டவர் அதில் தான் நடத்துவார். சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா ஆண்டவர் எனக்கு ஸ்பெஷலாக சில காரியங்களை எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதை பைபிளில் கூட பார்க்க முடியாது. எப்படி? பைபிளில் கூட நீங்கள் அதை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் எனக்கு வித்தியாசமாக எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்வாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, பைபிளில் இல்லாத எதை சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது எனக்கு வேண்டியதில்லை, அது உங்களுக்கும் வேண்டியதில்லை. ஏன்னா இப்படி நம்பி போய் தான் அநேகர் சில தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே வரக்கூடிய போலியான காரியங்களை நம்பி என்ன செஞ்சிடறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போயிடுறாங்க. தீர்க்க தரிசனத்தை அற்பமாக நினைக்கக்கூடாது. ஆனால் எது கர்த்தர் சொல்கிற வார்த்தைன்னு நமக்கு புரியணும்னா கர்த்தரோட ஐக்கியமாக இருந்தால் தான் புரியும். என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு பழகினா தான், நான் எங்கேயோ இருந்து வேறு நம்பர்லேருந்து நான் பேசினா கூட இது பாஸ்டருடைய சவுண்டுன்னு உங்களுக்கு தெரியும். என் சவுண்டு நீங்கள் கேட்டு பழகலைன்னா உங்களுக்கு நான் தான் பேசுகிறேன்னு தெரியாது, யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதை போல் தேவனுடைய வசனத்தில் அதிக நேரம் வசனத்தை அதிகமாக படித்து அதை நினைவில் வைத்து அதை அறிக்கை செய்து இப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் தீர்க்கதரிசனம் என்கிற பெயரில் சொல்லுகிற வார்த்தைகள் அது தேவனுடைய வார்த்தையா அல்லது அவராக நினச்சி பேசுகிற வார்த்தையான்றதை அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவன் சத்தியத்தின்படி நடத்துகிறார். 2வது, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். இப்போ சத்தியம்னா என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான், வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வசனம் தான். 3வதாக, பிதாவாகிய தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படி நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், பிதாவாகிய தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படி நடத்துகிறார். சிலருக்கு துதி ஸ்தோத்திரமே வராது. ஏன் அப்படின்னா கர்த்தரை பற்றின புரிதல் தவறாக இருக்கும்.
ஆண்டவர் நல்லவர்ன்றது புரியாததுனால சிலருக்கு என்ன இல்லை, ஆண்டவரை துதிக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் போயிடுது. ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பணப்பிரச்சனையோ, குடும்பத்தில் குழப்பமோ, போராட்டமோ ஏதோ ஒன்று இருக்கும். அதையே நினச்சி அதையே திங்க் பண்ணி கடைசியில் எங்கே வந்துடுவாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையும் போராட்டத்துக்கு கொடுத்தது பிசாசு. இவங்க ஃபோக்கஸ் அங்கே போகாது, எங்கே போயிடும், ஆண்டவரை பார்த்து நின்று, அதாவது ஆண்டவர் நிற்கிறான்னா அவர் கூட இப்படி நிற்க பழகணும், நிற்க தெரியணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நாளடைவில் அவருக்கு எதிர்த்தாப்புல திரும்பிடுவாங்க. திரும்பி ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளையாக இருக்கேன், நீங்கள் வந்து என்னை இப்படி சோதிக்கலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுவாங்க. ஆண்டவர் யாரும் என்ன செய்கிறதில்ல, தீமையான காரியத்தை வச்சு சோதிக்கிறது இல்லை. அப்போது உங்கள் குடும்பத்தில் குழப்பம் இருக்குது அப்படின்னா அந்த குழப்பம் உங்களுக்கு நன்மையா தீமையா? நன்மைன்னு சொல்கிறவங்க கைதுக்கு பார்ப்போம், தீமைன்னு சொல்கிறவங்க கைதுக்கு பார்ப்போம். குழப்பம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதா? இப்போ நல்லதுன்னு சொன்னீங்க கொஞ்சம் பேர், புரியுதா உங்களுக்கு? குழப்பம் ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களா? என் குடும்பம் எப்போயுமே குழப்பமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், வாழ்க்கை கொஞ்சம் பிஸியாக போகும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்களா? கிடையாது. குழப்பம் பிரச்சனைலாம் இருந்தால் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே இது எப்போ தான் தீரும், எப்போ சமாதானம் வரும், எப்போ சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும், இதைத்தான் எல்லாம் விரும்புகிறோம் இல்லையா? அப்போ குழப்பம் என்பது, பிரச்சனை என்பது தீமையான காரியம். அதே போல் வியாதியாக இருப்பது நன்மையா தீமையா? நன்மைன்னு சொல்கிறவங்க கை தூக்க பார்ப்போம், தூக்க மாட்டோம். ஏன்னா நம்ம உடல் ரீதியாக கஷ்டப்படுவோம் இல்லையா, அதனால நம்ம தூக்க மாட்டோம். அப்போ வியாதியாக இருக்கிறது என்னதுங்க? தீமையான காரியம். அதே போல் தரித்திரமாய் பண பிரச்சனையில் பண கஷ்டத்தில் இப்படி இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதாங்க? கெட்டது. அப்போ கெட்டதுன்னா தீமை. அப்போ இந்த தீமையினால் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார்னு வசனம் இருக்கே பிரதர், அவருடைய சோதனை எல்லாம் வேற. நீங்கள் இடம் வாங்கணும்னு 3 லட்ச ரூபா வச்சுருப்பீங்க கையில், திடீர்னு ஆண்டவர் பேசி கொண்டு போய் பாஸ்டர் கையில் கொடுத்துருன்னு. ஐயோ இது பெரிய தீமை அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறீங்களா? நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம், சாய்ஸ் வந்து உங்களோடது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், இதில் கொண்டு போய் என்ன செய்ய, ஒரு 30,000 தசம அம்மா கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்வார். நீங்கள் நினைப்பீங்க, ஐயா ஆண்டவரே இடமே 3 லட்சம், பத்திரத்துக்கு வேறு நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணணும், இதில் 30,000 கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்களேன்னு உங்கள் மனசில் பயங்கர போராட்டம் இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு தீமை எதுவும் வரப்போகிறதில்ல, நீங்கள் தீமை எதுவும் அனுபவிக்கலாம். ஆனால் மனசில் என்ன செய்யும், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதா அல்லது நம்ம நினைக்கிறத செய்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் நீங்கள் உங்கள் ஆத்மா எந்த சைடு சாயுதோ அந்த சைடு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நம்மளே வச்சுக்கலாம் முடிவுபட்டு நீங்கள் வச்சுக்கிற போகிறீங்க. அல்லது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட போகிறீங்க. இப்போ விஷயம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு செய்யும்போது செய்கிற வரைக்கும் பயங்கர குழப்பமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். அந்த பணத்தை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொடுத்த அடுத்த செகண்ட்லேருந்து மனசில் ஒரு பெரிய நிம்மதி வந்துடும். என்ன நிம்மதி அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படிங்கிற நிம்மதி வந்துடும். நிம்மதி வந்துருச்சுன்னா, சமாதானம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆசீர்வாதம். நீங்கள் அங்கே போவீங்க, பத்திர செலவை நாங்களே பார்த்துக்குறோன்ருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பத்திர செலவு 1.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 1 லட்சம் ரூபா வருதுன்னு வைங்களேன், அதை நீங்கள் ரெடி பண்ணணுன்னு ரொம்ப தலாவிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிடுவீங்க, 30,000 கொண்டு வந்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் காணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, பத்திர செலவு நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்றுவாங்க. இருக்கிற காசை கொடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற அற்புதமான வழிகள் அப்படி தான். விசுவாசிக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். விசுவாசத்தை கிரியைகளிலே செயல்களிலே யார் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அற்புதம் நடந்தால் மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவர்கள் தான் சர்ச்சுக்கு தொடர்ந்து வர முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படி நடத்துகிறார். தேவனை குறித்து அறிந்து கொள்வதுனா என்ன, அவர் எவ்வளவு நல்லவர்ன்றது அறிந்து கொள்வது. 4வதாக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இது எப்படி நடக்குது? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தேவ ஆவியானவராலே நடத்தப்படுவதுனா என்ன, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்ன சொல்கிறாரு, சத்தியத்தின் அடிப்படையில் நடத்துகிறார், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார்,
தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படி நடத்துகிறார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இதில் ரெண்டு விஷயம். ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது இதுதான் பாவம்னு சொல்லி உணர்த்திக்கிட்டே இருப்பார். ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிற சில பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். வெளியில் இருக்கும்போது, ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது இது பாவம், இது செய்யக்கூடாது உணர்த்தி கொண்டே இருப்பார். ஏன்னா அப்போ அவர் நமக்குள்ளே இல்லை, அவர் வெளியிலேருந்து கிரியை செய்வார். எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, அதுக்கப்புறம் இப்போ நான் பாவமே செய்யலான்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பொய்யாவது சொல்லியிருப்போம். பொய்ன்றது பாவம் ஆண்டவருடைய பார்வையில். நமக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆண்டவருக்கு அது பெரிய பாவம். ஏன்னா என் கூட வேலை பார்க்குற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு சிலர்லாம் இருக்கான், ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவோம், வந்திருக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்கணும், அந்த முக்குக்கு வந்துட்டேன் அப்படின்வான். முக்குக்கு வந்துட்டான்னா அந்த அடுத்த 2 செகண்டில் இங்கே வரப்போகிறான்னு அர்த்தம். நம்ம எந்த முக்குன்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அவன் இன்னும் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கவே மாட்டான். இதுக்கு பேர் என்னது? பொய். இது ஆண்டவருடைய பார்வையில் பாவம் தான். கொலை எப்படி ஆண்டவருடைய பார்வையில் பெரிய பாவமோ அதே தான் பொய் சொல்கிறதும். நமக்கு அது சின்ன பாவம், பெரிய பாவம். ஆண்டவருக்கு எல்லா பாவமும் ஒரே அளவு தான். அப்போது ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்யக்கூடிய பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறதுனால என்ன செய்கிறார்? கண்டித்து அதை உணர்த்துகிறார். இப்போ பிள்ளைய செய்கிற தப்பை நம்ம கண்டிக்கலைன்னு வைங்களேன், நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்யும்னா, ஏன் சொல்லலை, பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு அதுவே நம்மளை கேட்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வளர்கிற காலத்தில் பிள்ளை செய்கிறத பூரா, பிள்ளை செய்கிற தவறை கூட அன்பு காட்டுறோன்ற பேரில் கண்டிக்காமல் விட்டுறாங்க. அது தவறு. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். சின்ன வயசுலலாம் விட்டுட்டு வாலிப வயசில் வந்துட்டு நீங்கள் கண்டிச்சிங்கன்னா ஒன்றுமே கேட்க மாட்டோம். பெண் பிள்ளைகளும் கேட்காது, பசங்களும் கேட்க மாட்டாங்க. சிறு வயதிலிருந்து என்ன செய்யணும்? எத்தனை நமக்கு ஒத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, செல்லம் கொடுக்க வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும். ஆண்டவருக்கு தான் முதல் மரியாதை. ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. இதுதான் முதல் கட்டளை. 2வது கட்டளை தான் என்னது? உன்னை நேசிப்பது போல உன் சகோதரனை என்ன செய்ய? நேசின்னு சொன்னார். அப்போ 2வது மனுஷங்களை நேசிக்காது. நிறைய பேர் என்ன நினைக்கிறான், ஆண்டவர் அன்பாக இருக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்க சொல்லிட்டாருன்னு ஆண்டவரை விட்டுப்புட்டு மனுஷங்களை நேசிக்கிறதையே பொழப்பா வச்சுருக்கான். கட்டளையை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறதுனா என்ன? அவர் எதை செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாது சொல்லியிருக்காரோ அதை செய்யக்கூடாது. சபை கூடுதலை விட்டு விடாதுன்னா விடக்கூடாது. எல்லா வாரமும் போய் உட்காரணும், டெய்லி வேதம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்படின்னா அதை என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்யணும். இதெல்லாம் போக தான் அடுத்த மனுஷங்களை நேசிக்கிற அடுத்த பாயிண்ட். அப்போ கட்டளைகளை முழுசாக நாம் கை கொள்ள வேண்டும். 5வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே நம்மை நடத்துகிறார். முதல்ல பிதாவாகிய தேவனை குறித்து நாம் அறிகிற அறிவில் நம்மளை நடத்துகிறாரு. இப்போ 5வதாக எப்படி நடத்துகிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிகிற அறிவிலே நம்மை நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்போ இது 5வது காரியம். இப்படி 5 விதமாக நடத்துகிறார். அடுத்து 6வதாக நம்மை ஆழமான சத்தியங்களுக்குள்ளே நடத்துகிறார். அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவு என்பது வேறு, ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்வது என்பது வேறு. நிறைய சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் நிறைய பேத்துக்கு புரியும், பைபிள் ஸ்டடியில் எடுக்கிறது புரியாது. ஏன் புரியாதனால அவங்க போக மாட்டாங்க. ஏன் புரியலை? அது ஸ்டடி. புரியுதா உங்களுக்கு? பைபிள் ஸ்டடியில் ஆழமான காரியங்கள் போதிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் மேலோட்டமான ஆண்டவரை குறித்ததான காரியங்கள் அதிகமாக இருக்கும். அப்போது ஆழமான சத்தியங்களுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், நம்மை ஆழமான சத்தியங்களுக்குள்ளே நடத்துகிறார். 7வதாக நமக்குள்ளே புதிய விருப்பங்களையும் நல்ல விருப்பங்களையும் புதிய செய்கைகளையும் நல்ல செய்கைகளையும் ஆண்டவரே உண்டாக்குகிறார். புதிய நல்ல விருப்பங்களையும் செய்கைகளையும் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு உண்டு பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், நமக்குள்ளே புதிய நல்ல விருப்பங்களையும் செய்கைகளையும் ஆண்டவரே
உண்டாக்குகிறார். உண்டாக்குகிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அதாவது அவருடைய விருப்பத்தின்படி, பிதாவுடைய சித்தத்தின்படி நமக்குள்ளாக என்ன உண்டு பண்றாரா? விருப்பத்தையும் அந்த விருப்பத்தை செய்யக்கூடிய செயலையும் நமக்குள்ளே தேவனே உண்டாக்குகிறார். அப்ப அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றுகிறார். ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் நடக்கும். அவருடைய விருப்பத்தை அவருடைய விருப்பம் சில நேரம் நமக்கு பிடிக்காததாக இருக்கும். அப்படி பிடிக்காமல் இருக்கும்போது நம்ம செய்ய மாட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்குள்ள அந்த விருப்பத்தை கொண்டு வருகிறார். ஒரு காலத்தில் பைபிள் வாசிக்கிறது கடமையாக இருந்துச்சு. டெய்லி 2 அதிகாரம் வாசிக்கணும். வாசிக்கலைன்னா என்ன விழுகும்? திட்டு விழுகும், இல்லை அடி விழுகும், ஏதாவது விழுகும். அப்போது அதை வாசித்தாகணும். ஆனால் இன்றைக்கி நம்மளை யாரும் அடிக்க போகிறதில்ல, வளர்ந்துட்டோம், யாரும் நம்ம திட்ட போகிறதில்ல. ஆனால் இப்போ பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னா தேவன் மீதான பாசம், விருப்பம். இது எப்படி நடந்துச்சு? அன்னைக்கு இதே உடம்பு தான், அதே புத்தி தான். இன்றைக்கி அதே உடம்பு தான், அதே புத்தி தான். இப்போ எப்படி விருப்பம் வந்துச்சுன்னா தேவனே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ள என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறுகிறது. இந்த விருப்பத்தை தேவனிடம் பேசுவது தான் ஜெபம். தேவனுடைய விருப்பம் நம்ம விருப்பமாக மாறின உடனே அந்த விருப்பத்தை தேவனிடத்தில் போய் பேசுகிறோம் பாருங்க, அதுதான் ஜெபம். அது ஒரு போர்ட் மீட்டிங். ப்ரேயர்ன்றது ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி. நிர்வாகத்துக்கு போர்டு மீட்டிங்கில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நிர்வாகத்தினுடைய காரியத்தை செயல்படுத்துவதற்கு தான் அது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பத்தை செயல்படுத்துவதற்காக போர்டு மீட்டிங் நடக்காது. அப்போ நிர்வாகம் எதை விரும்புகிறதோ அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பேசுகிறது தான் என்னதுங்க? போர்டு மீட்டிங். அதுதான் ஜெபம். தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் நாம் அதை குறித்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஐஸ்வர்யமான்களாக இருப்பது தேவனுடைய விருப்பம். உங்கள் விசுவாசத்தின் அளவிற்கு ஏற்ப நீங்கள் என்ன செய்வீங்க? ஐஸ்வர்யத்தில் வளருவீங்க. நீங்கள் தெய்வீக சுகத்தில் மரண நாள் வரைக்கும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அது உங்கள் விருப்பமாக மாறும்போது நீங்கள் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை சரியாக பராமரித்து கொள்வீர்கள். வாழ்கிறதுக்காக சாப்பிடணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? சாப்பாட்டே வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? கொஞ்ச நாளில் நாம் எதிர்பாராத வகையில் இடம் கொண்டு பெருகி விடுவோம். புரியுதா? அப்படி பெருகிட்டா ரொம்ப கஷ்டம் குறைக்கிறது. எத்தனை ஜிம்முக்கு போனாலும் நடக்காது. அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு திங்கிங் தான் இருக்கணும், இது தேவனுடைய ஆலயம். என் சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயத்தை நான் சரியாக வச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். நல்லதை சாப்பிடுங்க, நல்லாவே சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுங்க? அந்த சாப்பிட்ட கலோரியை எரிச்சிருங்க. எரிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ சரீரம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் என்ன செய்வோம்? படியெல்லாம் ஈஸியாக ஏறி வந்துடுவோம். அல்லேலூயா. இப்போ சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை நாம் சரியாக பராமரிக்க வேண்டியது அவசியம். இந்த விருப்பத்தை தேவனிடம் நாம் பேசுவதுதான் ஜெபம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது உயர்ந்த விருப்பமாக இருக்கணும், உன்னதமான விருப்பமாக இருக்கணும். இதை தான் பேசணும். இன்னொன்று, பெரிய விருப்பமாகவும் இருக்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நாம் எப்பயுமே நம்ம சைஸுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் எந்த அளவுக்கு பெரியவராக இருக்கிறாரோ அந்த தகுதிக்கு கேட்கணும். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். அதனால் அடிக்கடி சொல்லுவேன், அவர் பெரியவர்கிட்ட எப்பயுமே பெருசாக கேளுங்க, சின்ன சின்னதாக கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எதை கேட்டாலும் என்ன கேளுங்க? பெருசாக கேளுங்க, நல்லா கேளுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்.
இல்லையா தேவனுடைய சித்தமா என்னன்னு தெரியலையா எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நன்றாக இருப்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் எந்த வியாதியும் படாமல் தெய்வீக ஆரோக்கியத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சு பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் இருப்பது தேவனுடைய சித்தம். எந்த சாப கட்டுகளும் இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக இருப்பது தேவனுடைய சித்தம். எந்த பாவத்திற்கும் நீங்கள் அடிமையாக இல்லாமல் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதை மறந்துடாதீங்க. இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது அவருடைய விருப்பம் அதுதான். நீங்களும் நானும் ஆதாம் ஏவாளிலேருந்து வந்தவங்க தான். மொத்த மனுக்குலமும் ஆதாம் ஏவாளிலேருந்து தான் வந்துச்சு. அப்படின்னும் போது எல்லாரும் ஒரு தாய் தகப்பன் பெற்ற பிள்ளைகள். அது ஜப்பான்காரனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த தாய் தகப்பன்றது வந்திருக்கிறோம். ஆகையினால தான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஜாதி வித்தியாசம் பார்க்கவே கூடாது. ஜாதி பார்க்கிறவன் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. ஏன்னா நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த 3 பேரும் நம்புகிற காரியம் என்னென்னா, 3 பேருக்கும் தாய் தகப்பன் யாருன்னா ஆதாம் ஏவாள் தான். மனிதன் ஆதாம் ஏவாளில் இருந்தால் வந்தான்றது தான் இந்த 3 இனமும் நம்புகிறது. குர்ஆன் அப்படி தான் சொல்லுது, பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்போது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு இடையில் என்ன இல்லை, பாகுபாடு கிடையாது. கேஸ்ட்ன்றது என்னது கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது. அதில் நம்ம திட்டமாக இருக்கணும். நிறைய சபைகளில் கேஸ்ட் ரீதியாகவே சர்ச்சஸ் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப தவறான காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ நாம் எதை நம்புகிறோம், பைபிளை நம்புகிறோமா இல்லை வேறு எதாவது நம்புகிறோமா? ஏனென்றால் அதெல்லாம் அந்த மதத்துலேருந்து வந்துச்சு இல்லையா? ஏன்னா அந்த மதத்தில் என்ன சொல்லுது, ஒரு குரூப்பு தலையிலேருந்து வந்தான், ஒரு குரூப்பு மார்பிளிலேருந்து வந்தான், இப்படிலாம் சொல்லுது இல்லையா? அதை நம்புகிறவர்கள் தான் என்ன செய்வாங்க, அந்த ஜாதி வித்தியாசம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை நம்புறீங்களா, ஆண்டவர் சொன்ன பைபிளை நம்புறீங்களா? பைபிளை நம்புனீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக ஜாதி வித்தியாசங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிலாம் எதுவுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்போ பெரியவர்கிட்ட பெரிய விஷயமா கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய விருப்பமே என்னவாக இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படித்து கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இப்படி என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட பெருசாக கேட்கணும். உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் தேவனே அதை நடத்தி தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவனுடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இந்த நியாயமான நல்ல விருப்பங்கள் நம்முடைய இருதயத்தில் உண்டாகுவதற்கு ஆண்டவர் தான் காரணமாக இருக்கிறார். அல்லேலூயா. மோசமான விருப்பங்களை பற்றி நான் பேசலை, நல்ல விருப்பங்களை பற்றி பேசுகிறோம். ஒரு நான் பெரிய நல்ல பிஸ்னஸ் மேனாக மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் தேவனுடைய சித்தம் இருக்குதா, இது ஒருவேளை நம்ம ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போகிறோமோ அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னா வெறும் 2 பேர்த்துக்கு அவ்வளோ பெரிய தோட்டத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிடும். 2 பேர்த்துக்கு 4 ஆறுகளை ஓட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அடிப்பம்பு போட்டு என்ன செஞ்சுருக்கலாம், அப்பப்போ தண்ணி வரும்பா அடித்து பிடிச்சிக்கோன்னு சொல்லியிருக்கலாம். 3 தேசங்கள் பரப்பளவு கொண்ட இடம் தான் ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தை வெறும் 2 நபர்களுக்காக தேவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்முடைய மைண்டெல்லாம் மாறட்டும். ஐயா 1 சென்ட் இருந்தால் போதுமே, 1 சென்ட்லாம் பத்தாது. ஐயா 5 சென்ட் பத்தாது. யோசிக்கும் போது என்ன செய்யுங்க, கேட்கும் போதே ஆண்டவர்கிட்ட, ஒருவேளை யாரும் அப்படி இருக்கீங்களான்னு தெரில, இடங்கட வாங்குகிற சூழ்நிலையில் இருக்கீங்களான்னு தெரில, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ நான் சொல்கிறேன், அது பத்தாது. ஆண்டோடைய பார்வையில் அது பத்தாது, இன்னும் அதிகமாக கேளுங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தால் உங்களை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரை கும்பிட்றாங்க, இவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்கன்னு பார்த்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க, இங்கே வருவாங்க, ஆலயத்துக்கு கடந்து வருவாங்க, தேவன் எவ்வளோ நல்லவன்றதை புரிஞ்சுக்குவாங்க. அவருடைய ஆத்துமா நரகத்திற்கு ஏதுவாய் செல்கிற அவருடைய ஆத்துமா பரலோகத்துக்கு நேராய் திருப்பி விடப்படும் ரட்சிப்பை பெறும்போது. அல்லேலூயா. 8வது காரியம், மாம்சத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய பாவ சோதனைகளை வெல்லும்படியாக ஆவியானவர் நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், மாம்சத்திலே நமக்கு ஏற்படுகிற பாவ சோதனைகளை வெல்லும்படியாக ஆவியானவர் நடத்துகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16-17 வசனங்கள்.
கலாத்தியர் 5:16-17. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை பற்றி இங்கே பேசுகிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ரட்சிப்பு எங்கே நடக்குது? நம்முடைய இருதயத்தில், அதாவது ஆவியில் நடக்குது. ரட்சிப்பு சரீரத்தில் நடக்கல. ரட்சிப்பு என்றால் விடுதலை. விடுதலை எங்கே நடக்குது? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம், மீட்பை பெறுகிறோம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆவி தான் ரட்சிக்கப்படுது, ஆத்மாவோ சரீரமோ இல்லை. இப்போ ஆவி ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவி இதற்கு முன்பாக விரும்பின காரியத்தை இப்பொழுது வெறுக்கும். இப்பொழுது தேவனுக்கு ஏற்றவைகளை விரும்ப ஆரம்பிக்கும். ஆனால் சரீரம் அதே சரீரம் தான் பாருங்க. ஆவி எதை விரும்புதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நினைக்கும். ஏன்னா முந்தி இருந்தே சரீரம் அப்படி தான் நினைக்குது. அப்போ ஆவி மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கும். இப்போ அவர் சொல்கிறாரு, ஆவி என்ன நினைக்குதோ அதை செய்யுங்க, மாம்சத்தின் இச்சையை என்ன செய்யாதீங்க, நிறைவேற்ற வேண்டாம். ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சிலர் சொல்கிறாங்க, மனுஷன்னா அப்படி தான் இருப்பான், ஒரு ஆம்பளைன்னா அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கம்பு எடுத்து 2 போடு போட்டால் சரியாகும். சிலர் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை தானே, அது அப்படித்தான் இருக்கும், கன்னத்தில் 2 அரை சப்புன்னு விட்டோம்னா சரியாகும். யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ யார் மாதிரி இருக்கணும்னா, இந்த இயேசுன்னு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் மாதிரி இருக்கும். அவர் தான் உதாரணம். ஆணுக்கும் உதாரணம் அவர் தான், பெண்ணுக்கும் உதாரணம் அவர் தான். அவர் காட்டுகிற அன்பை பார்த்தா ஒரு தாயினுடைய அன்பை விட மேலான அன்பு அது. அதுக்கு கொஞ்சம் ஒப்பனையாக சொல்லலாம். அவருடைய அன்பை பார்க்கும்போது தாயினுடைய அன்பை உணரலாம். அவருடைய நடக்கை பார்க்கும்போது ஒரு தகப்பனுடைய நடக்கையை உணர முடியும். ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு மாடலாக இருக்கணும்னா ஆண்டவர் இயேசுவை தான் என்ன செய்யணும், மாடலாக எடுத்து நடக்கணும். ஆம்பளை என்ன அப்படி இருப்பான், பொம்பளை என்ன அப்படி, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் சில காரியங்கள், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தின் இச்சைக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிப்பார் ரட்சிக்கப்பட்ட பின்பு. யாக்கோபு 4:5. யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று. போதும். நம்மில் வாசமாய் இருக்கக்கூடிய ஆவியானவர் நம்மிடத்தில் என்னவா இருக்காரா? வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். ஒரு பெற்றோர் பிள்ளைகள் மேலே வைக்கிற அன்பு நோக்கம், எப்படியாவது நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு என் பிள்ளைய கொண்டு வரணும்னு நினச்சி அவங்க விரும்புகிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு வைராக்கியம் இருக்கும். அதில் இன்னும் குடும்பங்களில் யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்கன்னு வைங்க, பணம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாலோ, அல்லது பிள்ளைகளை குறித்து எதையோ ஒன்று சொல்லி அவமானப்படுத்திட்டாலோ சிலருக்கு வைராக்கியம் வந்துடும். இவங்க முன்னாடி என் பிள்ளைய நான் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு அவர்களுக்குள்ளாகவே ஒரு சேலஞ்சு பண்ணி அதை செஞ்சும் காட்டிடுவாங்க. அதுதான் வைராக்கிய வாஞ்சை. அதை போல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம குறித்து என்ன நினைக்கிறாருன்னா, பாவத்தை நாம் மேற்கொண்டு உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் நம் மீது வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாராம். நல்ல நோக்கத்திற்காக தீவிரமாக இருக்கிறார். அதற்காக வேலை செய்கிறார். அவரே வேலை செய்கிறார். அப்போ ஆவி ஒரு பக்கம் இழுக்குது, சரீரம் ஒரு பக்கம் இழுக்குது. இப்போ எந்த பக்கம் ஜெயிக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் ஜெயிக்கும். ஆவி தேவனுடைய விருப்பத்தை வச்சுருக்கோம், சரீரம் மாம்ச விருப்பத்தை வச்சுருக்கோம். ரெண்டு வேறு வேறையாக இருக்கும். இப்போ ஆத்துமானா இருதயமும் மனதும். சில இடத்துல இருதயத்தை குறிக்கும், சில இடத்துல மனது மைண்டை குறிக்கும். இந்த ஆத்துமா ஆவி பக்கம் சேர்ந்துருச்சுன்னா தேவனுடைய விருப்பத்தை செஞ்சுருவோம். இந்த ஆத்துமா சரீரத்தின் பக்கம் சேர்ந்துருச்சுன்னா மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ எப்பயுமே ரசிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆவி ராஜாவாக இருக்கணும். ஆத்துமா ஆவி சொல்லுகிறதை கேட்கக்கூடிய வேலைக்காரனாக இருக்கணும். சரீரம் அடிமையாக இருக்கணும். சரீரம் எப்படி இருக்கணும்? ஆவிக்கு அடிமையாக தான் இருக்கணும். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, சரீரம் ராஜாவாக இருக்கும், ஆத்துமா
அந்த ராஜா என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற வேலைக்காரன். ஆத்மா மாறவே மாறாது, வேலைக்காரன் தான். ராஜா தான் மாறுவார். ஆவி அடிமையாக இருக்கும். எப்போ? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு. ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்போ ஆவி விடுதலையாக்கப்பட்டு அது நேராக ராஜா பொசிஷனுக்கு வந்த உடனே சரீரமும் அது ஏற்கனவே பழைய ராஜா, இது புது ராஜா, ரெண்டு சண்டை போடும். இப்போ ஆத்துமா யார் சொல்கிறத கேட்குதோ அந்த பக்கம்தான் என்ன செய்யும்? வெற்றியை பெற முடியும். அப்போ மாம்சத்தின் இச்சைகள் என்ன செய்யக்கூடாது? அதை ஒரு நாள் நிறைவேற்றக்கூடாது. இச்சைன்னு சொல்லும்போது தவறான காரியங்கள். நியாயமான ஆசைகளை நீங்கள் செய்யலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா தேவனே நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார். அப்போ அதெல்லாம் உண்மை. நல்ல விருப்பத்தை நல்ல செய்கை செய்கிறது தவறு கிடையாது. ஆனால் தவறான விருப்பங்கள், இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். இந்த வசனம் பைபிளில் தான் இருக்குது. ஆனால் பைபிளில் இருக்கிறதுனாலேயே இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிடுச்சா அப்படின்னா இல்லை. அப்போது இது நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? வார்த்தைகள், தேவனுடைய வசனம் பைபிளில் இருந்தால் மட்டும் பத்தாது, அது நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் இருக்க வேண்டும். இருதயத்தில் வசனத்தை நிறைச்சிங்கன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். அப்போ ஆண்டவர் வாயை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? பேசுகிற சக்தியை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? மிருகங்கள்லாம் பேசாது. புரியுதுங்களா? மனிதனை ஏன் தன்னை போல உண்டாக்கினார்? தன்னை போல நடக்கணும், தன்னை போல பேசணும். ஆண்டவர் எந்த இடத்துலையாவது சூழ்நிலையை பெருசாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஆண்டவரே கடல்லாம் கொந்தளிக்குது, ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பாட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்கிறீங்க, இது நியாயமா அப்படின்னு எல்லாரும் பதறினப்போ எந்திரிச்சு அவர் நின்று பார்த்து, ஆமாப்பா என்னன்னே தெரில, நானும் வாழ்க்கையில் இந்த 33 வருஷம் வாழ்க்கையில் இப்படி ஒரு கடலை பார்த்ததில்லை, கொந்தளிச்சதை பார்த்ததில்லை அப்படின்னு பேசினாரா? பேசவே இல்லை. சூழ்நிலையை ஆண்டவர் ஒரு நாளும் பேசவும் இல்லை, பேசுவதை என்கரேஜும் பண்ண மாட்டார். ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? சூழ்நிலைக்கான பதில் அங்கே பேசினார். இறையாதே அமைதலாயிரு. அப்போ அவருக்கு அங்கே என்ன வேணுமோ அதை தான் பேசினார். அப்போ நம்மளை அவருடைய தன்மையில் உண்டாக்கியிருக்காருன்னா, குடும்பத்தில் கட்டும் புயல் வீசுதுன்னா புயலை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புயலை பார்த்து பேச தெரியணும். அல்லேலூயா. புயலை அடக்கிற அந்த தேவனுடைய வசனத்தை எடுத்து பேசணும். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாச அறிக்கை. அப்போது கடன் பிரச்சனை தீர்ற வரைக்கும் நம்முடைய இருதயத்தில் இந்த வசனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐயா கடன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, பரவாயில்ல சொல்லுங்க. சொல்ல சொல்ல என்ன ஆகும்? அவன் சொல்ல ஆகும். அவர் எப்படி சொல்லும் போது ஆகுதோ அதே போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அடுத்து ஒரு விசுவாசிக்கான அடையாளம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய விசுவாசியுடைய அடையாளம். இதை ரொம்ப நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை நீங்கள் யோசித்துங்க. முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கறதுல மிகவும் வாஞ்சையாக இருப்பார்கள். சர்ச்சில் மட்டும் இல்லை, சர்ச்சில் வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் உட்காந்து கேட்டுத்தான் ஆகணும். ரைட்டுங்களா? வெளியில் போயிட்டா பல டிஸ்ட்ராக்ஷன் வருதா இல்லையா? எதுவுமே இல்லைன்னா நம்ம பாக்கெட்டில் ஒன்று இருக்கும், இல்லைன்னா பைக்கில் ஒன்று இருக்கும். அதை அப்படி எடுத்து அப்படி வச்சிட்டோம்னாலே அப்புறம் அதுக்குள்ளே சல்லுன்னு போயிடுவோம் நம்ம. மொபைல். ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கறதுல எப்படி இருப்பாரா? கடமைக்கு கேட்கறது இல்லை, வாஞ்சையோடு கேட்பார். இப்படி இருந்தால் அந்த விசுவாசி தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், எந்த மாற்று கருத்து இல்லை. இவர்களுக்கு இப்படிப்பட்ட சுவாபம் உண்டு. கிறிஸ்தவ பேர் வச்சதுனால கிறிஸ்டியன் கிடையாது, ஞானஸ்நானம் எடுத்துட்டதுனால கிறிஸ்டின் கிடையாது, ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறதுனால கிறிஸ்டின் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவன்னா தேவனுடைய வசனத்தை கேட்பதில் மிகவும் வாஞ்சையாக இருப்பான். கடமைக்கு கேட்கறது வேறு, வாஞ்சையாக கேட்பது வேறு. ரெண்டாவது, உண்மையான விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுடைய நட்பை
அதிகமாக விரும்புவார்கள். ஆவிக்குரிய சொந்தத்தினுடைய ரிலேஷன்ஷிப் இதை என்ன செய்வாங்க? விரும்புவாங்க. உண்மையான விசுவாசிகள். நான் மாம்ச பிரகாரமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசலை, கூட பிறந்தவங்களை பற்றி பேசலை. ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல விசுவாசி அதை விரும்புவாங்க. ஃபெலோஷிப்னு சொல்லுவோம். ஃபெலோஷிப்னா இன்றைக்கி உலகங்களில் எப்படி நடக்குதுன்னா, சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிட்டு எதையாவது ஒன்று பேசிட்டு போகிறது, அது இல்லை. குறிப்பாக சொன்னால் புறணி பேசுகிறது, அதுதான் ஃபெலோஷிப்பு இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது. அது இல்லைங்க. ஒரு 2 விசுவாசி மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்ப காரியங்களை பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரை குறித்து அதிகமாக பேசுறது, அல்லது அவங்க கேட்ட வசனங்களை குறித்து அதிகமாக பேசுறது. இன்றைக்கி இந்த சம்பவம் சொன்னாரே அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறது. அது நானாக இருக்கலாம், வேறு யாராவது இருக்கலாம், நீங்கள் எங்கேயோ கேட்டிருக்கலாம். அதை குறித்ததான டிஸ்கஷன் அதிகமாக என்ன செய்யும்? போகும். அதுதான் ஒரு விசுவாசிக்கான அடையாளம். இது 2வது அடையாளம். 3வது, தேவனுடைய மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பது. நான் வாழ்கிற வாழ்க்கை என் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? மகிமையாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஒரு நாள் அது கெட்ட பேரை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு சரியான ஆவிக்குரிய விசுவாசிக்கு எப்பயுமே இருக்கும். பொதுவாக மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நான் நல்லா இருக்கணும், எனக்கு கிடைக்கணும். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு என்னால் என்ன செய்யணும்? மகிமை உண்டாகணும், அவருக்கு என்னால் பெருமை உண்டாகணும், என்னால் கெட்ட பேர் ஆண்டவருக்கு வந்துடக்கூடாது, நான் என் தேவனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவர்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசி. 4வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே வளருவதற்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவை குறித்து இன்னும் நிறைய அறிஞ்சுக்கணும், ஆண்டவரை குறித்து இன்னும் நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. 5வது, ஒரு சரியான விசுவாசி ஜெபத்தையும் வேதம் வாசிப்பதையும் விரும்புவார்கள். விரும்பி செய்வாங்க. பாஸ்டர் சொல்கிறதுனால இல்லை. ஐயோ இந்த வாரம் போன பாஸ்டர் கேட்பாரு, இன்றைக்கி என்ன வாசிச்சிங்க, நாளைக்கு என்ன வாசிச்சிங்கன்னு. அப்படி இல்லை, அது கம்பல்சன். இயற்கையாகவே மனதில் அந்த விருப்பம் வந்துடும். ஒரு சரி நம்ம ஆவிக்கிற ரீதியில் சரியான விசுவாசியாக இருக்கிறோம்னா ஜெபம் பண்ணுன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, வேதம் வாசிக்கணும்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விருப்பத்தில் அதை செய்ய ஆரம்பிக்கும். 6வது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில பின்னடைவுகள் ஏற்படும் போது அதை குறித்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவர்களுக்கு அவளுடைய வாழ்க்கையிலே சில ஏதோ ஒரு தவறை செஞ்சிடறாங்க, செஞ்ச உடனே அவங்க இருதயம் குத்தப்படும், ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அடையாளம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு. என்னையா அப்படி சொல்கிறீங்க? பாவம் செஞ்சுட்டு அதை குறித்து வருத்தப்படுறதுனால அவங்க தேவனுடைய பிள்ளைகளா? ஆமாம். ஏன்னா அதே பாவத்தை அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக செய்யும்போது சந்தோஷமாக செஞ்சாங்க, கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங் கிடையாது, எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு அதே போன்ற ஒரு பாவத்தை செஞ்ச உடனே மனசில் அவ்வளவு கவலை, பாரம், வருத்தம் எல்லாம் வருது. இப்படி வந்துருச்சுனாலே உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. 7வது, பாவத்திற்கு இந்த விசுவாசிகள் கொடுக்கிற ரியாக்ஷன் அது ரொம்ப இதாக இருக்கும். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு குற்ற உணர்வு, பாவ உணர்வு எல்லாம் வந்து தன்னைத்தானே வெறுக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அது ஒரு நல்ல விசுவாசிக்கான அடையாளம். அல்லேலூயா. 8வது, ஒரு அவிசுவாசி பாவம் செய்யும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ இந்த பிரச்சனையினால் குடும்பம் போச்சு, பணம் போயிடுச்சு, இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு விசுவாசி பாவம் செஞ்சிட்டான்னா அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, இதை இழந்துட்டேன் அதை இழந்துட்டேன்றது இல்லை, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்த ஆண்டவர் இயேசுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேனேன்னு தான் முதல்ல நினைப்பான். எனக்கு குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றதை விட ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவான். அதுக்கு நல்ல உதாரணம் தாவீது. தாவீது சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட தேவனுடைய மனிதன். தாய் தகப்பனுடைய அன்பு கிடைக்கல, சகோதரனுடைய அன்பு கிடைக்கல,
தனியாகவே இருந்தார். வனாந்திரத்தில் தான் அதிகமான நேர வாழ்க்கை. குடும்பத்தில் சரியான இடம் அவருக்கு இல்லை. அப்படி இருந்தவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட என்ன நடக்குது, ஈசாய் தன்னுடைய எல்லா மான்களையும் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாரு, தாவீதை மட்டும் கூப்பிடல. அப்புறம் இவர் திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, வேற யார் இவ்வளோ தானா, வேறு யார் இருக்காங்களா கேட்டது, இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லி கூப்பிட்டு வர்றார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர் தாவீது. அந்த தாவீது தனியாக இருந்து ஒரு வகையில் நல்லது. ஏன்னா ஆண்டோடைய அன்பை ருசிக்க முடிந்தது. இந்த கூட்டத்தோட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கும்பலாக சொந்தக்காரங்களோட இருக்கிறவங்களுக்கு ஆண்டோடைய அன்பே சில நேரம் புரியறதில்லை. அவர்கள் அந்த மனிதனுடைய அன்பில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களே அவமானப்படுத்துகிறோன்னே அழுதுட்டு வர்றாங்க. அப்போ அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க இதை தாங்க முன்னாடியே சொன்னேன், செய்யாதீங்க. மனிதர்கள் அன்பு பாட்டே அப்படி தான் பாடினார் இல்லையா, மனிதர்களின் அன்பு மாறலாம், மறைவாக தீது சூது பேசலாம். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு பின்னாடி போய் பேசுகிறவர் இல்லை, ஒரு நாளும் உங்களை வெறுக்கிறவர் அல்ல. தாவீதுக்கு அதிகமாக ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிறு வயதிலேருந்து ஏற்பட்டது. அங்கே தான் உட்காந்து சங்கீதம்லாம் பாடுறாரு, ஆண்டவர் தூச்சு பாடுறாரு. அவர் குரல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவர் அப்படி பாடுறாரு, நிறைய பாட்டுகள் எழுதுறாரு. ஆண்டவரோடு அதிகமாக இருந்ததுனால ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவிற்கு தேவன் ராஜாவாக மாற்றினார். அது எல்லாத்த விட பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு இன்னொரு பேர், தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏன், ஆண்டவருக்கு தகப்பன் என்று எண்ணப்பட்ட யோசேப்பின் பேரை சொல்லி இவங்க யாருமே கூப்பிடல. ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு இயேசுவை கும்பிட்றீங்க ரைட்டு, அப்போ தாய் இல்லாமல் வந்துட்டாரா அவர், தாய் இல்லாமல் அவர் வந்துட்டாரா, தாய் தானே முக்கியம், தாய் இல்லாமல் அவர் எப்படி வர முடியும் அப்படின்னு. அந்த குருடர்களாக இருக்கட்டும், குஷ்டரோகிகளாக இருக்கட்டும், மரியாளின் மகனே எனக்கு இறங்கும் அப்படின்னு பேசவே இல்லையே. ஏங்க, ஏன் பேசலை? ஹலோ, தாய் தானே முக்கியம். தாய் முக்கியம்னா அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கணும், மரியாளின் மகனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கணும். என்ன சொல்லி கூப்பிட்டாங்க, தாவீதின் குமார். தாவீது இவருக்கு பல தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர். இந்த பூமிக்கு இவர் வந்து மனுஷகுமாரனா வரணும், இது பிதாவுடைய நோக்கம். இவரை மனிதன்னு ஒத்துக்கிறணும். இவர் ஒன்றும் இல்லைங்க, ஆகாயத்திலேருந்து அப்படி கீழே ஜம்ப் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், இவரை மனுஷன்னு யாராவது ஒத்துக்குருவோமா? அப்படி இந்த பூமிக்கு வந்திருந்தாருன்னா யாராவது மனிதன்னு ஒத்துக்குருவோமா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம். அப்போது ஒரு மனிதன் இந்த பூமியில் வர்றதுக்கு சட்ட ரீதியான ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, தாயின் வயிற்றின் மூலமாக தான் வெளியே வரணும். அப்படி வந்தால் தான் அவனை மனுஷன் நம்ம ஒத்துக்குருவோம். இப்போது தேவகுமாரனை நான் மனித குமாரனாக ஒத்துக்கொள்ளணும்னா ஒரு தாயின் வயிற்றுலேருந்து அவர் வரணும். அதனால தான் தேவதூதன் அவர் எடுத்தோடனே நேராக மரியாள் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரா? இல்லை. முதல்ல தேவதூதன் வந்து என்ன சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே, தேவனிடத்தில் கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லி முதல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பரிசுத்த ஆவி வரும், பலனடைவ, உனக்கு வந்து என்ன இருக்கும், கர்ப்பத்தில் ஒரு கர்ப்பமாவ, அதுலேருந்து என்ன செய்வ, மேசியா என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியே வருவார். இதெல்லாம் அவர் முதல்ல தகவல் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, உம்முடைய கிருபையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் மரியாளுடைய வயிற்றிலே ஆண்டவர் வருவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஒருவேளை அந்த அம்மா இல்லை ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்கு என்னை விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தால் மரியாள் வயிற்றில் இல்லை, இன்னொரு எஸ்தர் வயிற்றில் வந்திருப்பார். அவ்வளோதான். ஏன்னா அந்த உலகத்துக்கு லீகலாக சட்ட ரீதியாக ஒரு தாயுடைய வயிற்றுலேருந்து வரணும். அதற்காக மட்டும்தான் ஆண்டவர் அந்த அம்மாவை சூஸ் பண்ணார். அந்த அம்மா மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சிச்சு. ஏன்னா நிச்சயம் பண்ணியிருக்கு. யோசேப்புக்கும் டவுட் ஆகுது. அப்போ ஆண்டவர் யோசேப்புட்டே சொல்லி, இல்லைப்பா இது வந்து கர்த்தரால் உண்டான காரியம், நீ டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்காதன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அந்த வகையில் அவர்களுக்கான மரியாதை என்னைக்கு உண்டு. ஆனால்
தாய் இல்லாமல் வந்துட்டாங்களா, தாய் இல்லாமல் வந்துட்டாங்க. உலகத்தில் அப்படித்தானே வர முடியும்? உலகத்துக்குள்ளே ஒரு மனுஷனாக வரணும், எப்படி வருவாங்க? இப்போ நாமெல்லாம் தாய் தகப்பன் 2 பேர் மூலியமாக நம்ம வந்திருக்கிறோம், கரெக்டா? ஆனால் ஆண்டவர் தகப்பன் மூலியமாக வரல, தாயின் மூலியமாக மட்டும்தான் வந்தார். அல்லேலூயா. ஏன்னா தகப்பன் மூலியமாக வந்துட்டாருன்னா அவரும் பாவியான மனிதனாக மாறிடுவார். அவர் மனுஷனாக வரணும், ஆனால் பாவம் இல்லாத மனுஷனாக வரணும். 2மே நடக்கணும். அப்போ பாவம் இல்லாத மனுஷனாக இருக்கணும்னா ஆதாம் ஏவாளுக்கு வாரிசாக இருக்கக்கூடிய எந்த ஆணுடைய உதவியும் இல்லாமல் அவர் இந்த பூமிக்கு வரணும். அதனால தான் யோசேப்பு பேருக்கு தான் அங்கே வந்து இருக்கிறாரே தவிர அவரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை, உண்டாக்கப்படலை, இந்த பூமிக்கு வரவில்லை. அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதியாகி. அப்படிதான் வசனம் சொல்லுது. அவர் 9 மாதம் ஒரு வீட்டில் இருக்கணும். அந்த வீடு தான் மரியாளுடைய வயிறு, கர்ப்பப்பை. அல்லேலூயா. இது புரியலை. இந்த வெளிப்பாடு புரிஞ்சாதான் புரியும். இந்த வெளிப்பாடு எங்கே நடக்கும்? ஆவிக்குரிய சபையில் தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு என்னென்னா யாரை பார்த்தாலும் கடவுள்ன்றுவான். அம்மா கடவுள், அப்பா கடவுள், கூட பிறந்தவன் கடவுள், செத்து போன 5 தலைமுறைக்கு முன்னாடி செத்து போன தாத்தா கடவுள், எல்லாரும் கடவுள். மிருகத்தையும் கடவுள் லிஸ்ட்டில் சேர்த்துறது, எல்லா மிருகமும் கடவுள். நம்ம ஊரில் பாம்பை பார்த்தா அடிப்போம், கர்நாடகாவில் பாம்பை பார்த்தா கும்பிடுவான். எவ்வளோ பெரிய பாம்பு வந்தாலும் அடிக்க மாட்டான். அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு ஆஃபீஸில் 1008 வேலை நிற்கும், எப்படி நின்றுட்டே இருப்பான். அது போகிற வரைக்கும் சூன்னு கூட விரட்ட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, இங்கே அது கடிச்சுட்டு ஏதாவது போய் எடுத்து அடிக்க போவாங்க. இப்படி எல்லாமே கடவுள், ஆனால் எதுக்கும் மரியாதை கிடையாது. அந்த வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா இல்லை கோயில் எதுக்காவது போகும்போது மட்டும்தான் அதுக்கு மரியாதை. மற்ற எந்த நேரமும் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, எப்படி வாழ்ந்து காமிச்சாங்க, எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு தேர் வருதுன்னா முன்னாடி போய் நின்று என்ன செய்யணும், முதல்ல கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு முன்னாடி நின்று ஜங்குன்னு ஆடணும். இது மட்டும்தான் தெரியும். அதெல்லாங்க வேதம் அதை சொல்லலை. அதனால தான் ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல விசுவாசியினுடைய அடையாளம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தாவீது, அப்பேற்பட்ட தாவீது பாவம் செஞ்சார், பத்சேபாலோட பாவம் செஞ்சார். செஞ்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நான் பத்சேபாலுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவரே, பத்சேபாலுடைய கணவர் உரியாவுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லலை. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான், அதுதான் நல்ல விசுவாசிக்கு அடையாளம். அவிசுவாசி அப்படி பேசவே மாட்டான். அவனுக்கு அவன் பண்ணது பாவம்னே தெரியாது. அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி இப்படி தான் இருப்பாங்க. இந்த ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும் நாம் விசுவாசிகளா அவிசுவாசிகளா. ஒருவேளை இதில் நிறைய குறைகள் உங்கள்கிட்ட இருந்தால் இன்றைக்கே இந்த வார்த்தையை கேட்டு மாறிடுங்க. நீங்கள் நல்ல விசுவாசியாக மாறணும், அது ரொம்ப முக்கியம். அந்த தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. இந்த அடையாளங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். தேவ ஆவியானவர்களை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி நடத்துகிறார் அப்படின்னா நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த நிச்சயத்தோடு போங்க. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவரீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களை உம்முடைய ஆவியானவர் மூலியமாக நடத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் உம்மை குறித்து நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்வீராக. உம்முடைய சத்தியத்தின் பாதையில் எங்களை நடத்துங்க, சகல சத்தியத்திற்குள் நடத்துங்க. எங்களுடைய வேண்டுதல்களை நீர் ஆண்டவரே நிரம்ப கொடுக்க போகிறீர். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி. பிள்ளையுடைய தேவைகள், வியாதியார்கள் சுகத்தை பெறுவார்களா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி துரத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் குடும்பத்தில் உண்டாகட்டும், உம்முடைய ஐஸ்வர்யம் குடும்பங்களில் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஏற்ற நேரத்தில் சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ண போகிறேன். அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட குறையாமல் ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யுங்க. தேவனுடைய வசனம் குடும்பங்களிலே முதலிடத்தில் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.